11ஆம் வகுப்பு வாழ்த்துப்பாடல் இளந்தமிழே சிற்பி பாலசுப்ரமணியம் அவங்க எழுதுனது. இந்த பாட்டு பார்த்துக்குங்க. கூண்டதனை ஒளித்தெழுந்த சிங்கம் போல குளிர் பொதுகை தென் தமிழை சீரி வாவா அப்படின்னு முடியும். செம்பருதி மலைமேட்டில் தலையை சாய்ப்பான் செந்நிறத்து பூக்காடாம் வானம் எல்லாம் அப்படிங்கிற பாடலை எழுதுனது சிற்பி பாலசுப்ரமணியம். அவரை பற்றி பார்ப்போம். குரூப் 2, குரூப் 4, குரூப் 1 எக்ஸாம் வரிசையாக வருது. கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும். கவனமாக கேட்டுக்கங்க. கட்டளையிலும் கேட்டல் நன்று. கேளுங்க, கண்டிப்பாக உங்கள் தலைக்குள்ளே ஏறிடும். இந்த கவிதை சிற்பி பாலசுப்ரமணியத்தின் நிலவுப்பூ என்னும் கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது. கவிஞர், பேராசிரியர், மொழிபெயர்ப்பாளர், இதழாசிரியர் என பன்முகம் கொண்டவர் இந்த சிற்பி பாலசுப்ரமணியம். பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியவர் இவர். மொழிபெயர்ப்புக்காகவும் ஒரு கிராமத்து நதி என்னும் கவிதை நூலிற்காகவும் 2 முறை சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. இவருடைய கவிதைகள் ஆங்கிலம், கன்னடம், மலையாளம், மராத்தி, இந்தி ஆகியவற்றில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இவர் ஒளிப்பறவை, சர்ப்பயாகம், சூரிய நிழல், ஒரு கிராமத்து நதி, பூஜ்ஜியங்களின் சங்கிலி முதலிய பல கவிதை நூல்களை உண்டாக்கியவர் இவர்தான். இலக்கிய சிந்தனைகள், மலையாள கவிதை, அலையும் சுவடும் உள்ளிட்ட உரைநடை நூல்களையும் எழுதியுள்ளார். மலையாளத்திலிருந்து கவிதைகளையும் புதினங்களையும் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. சாகித்ய அகாடமியின் செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கார் இந்த சிற்பி பாலசுப்ரமணியம். ஓகே, தயவு செஞ்சு நீங்கள் ஃப்ரீ டைமில் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வர வீடியோஸ் எல்லாம் படிக்கிறவங்க தயவு செஞ்சு சும்மா அப்படி கேளுங்க. கற்றலினும் கேட்டல் என்று நம்ம கேட்குற விஷயம் மறக்காது. கேட்டது நமக்கு திடீர்னு ஞாபகம் வரும். போய் புக்கை திருப்பி பார்த்தா உடனே தலைக்குள்ளே ஏறிடும். எக்ஸாமில் வந்தால் ஈஸியாக டிக் பண்ணிவிட்டு மார்க் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பபாய்.